இன்னைக்கு நம்ம நாட்டில் குற்றச்செயல் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, யார் அதிகமா காசு பணம் சம்பாதிக்கிறானோ அவன் அதிகமான குற்றச்செயல்ல ஈடுபடுறதா நம்ம பார்க்க முடியுது. ஐடி துறையா இருக்கட்டும், சினிமா துறையா இருக்கட்டும், ஏன் அரசு துறையில உள்ள அனைவருமே இன்னைக்கு ஒரு பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகிறது வாடிக்கையா இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல 7,000 8,000 சம்பளத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் வேலை பார்க்குற நிலையில, இன்னைக்கு 70,000 80,000 வாங்கக்கூடிய அரசு பள்ளியில சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகிறது வாடிக்கையான ஒன்றா இருக்கு. யார் பாலியல் குற்ற செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த பாலியல் குற்றத்துக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு ஒரு ரூ. 100 காசு கூட இன்னைக்கு இல்லாத நிலைமையில் இன்னைக்கு மக்கள் இருக்கிற பட்சத்தில் அதிகமாக காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லோருமே குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. அதனால் அதிகமாக காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய சூழல்